ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம அஜித் மற்றும் விஜய் இவங்க 2 பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, தளபதி மற்றும் நம்ம அஜித்குமார் பற்றி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே நாளில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது இப்போ என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருப்பி அவங்க 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாங்க, என்னடா இவன் விஜய் அவர்கள் வேறு இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நம்ம அஜித் அவர்களும் இப்போ வந்து சீரியஸாக விடாமுயற்சி படம் நடிச்சிட்ருக்காரு. அப்படி என்ன படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம விஜய் அவர்கள் நடித்த காதலுக்கு மரியாதை படத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விஜயோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் காதல் மரியாதை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லவ்னா என்ன அப்படின்றத ஒரு குடும்ப கதையோட சூப்பராக நம்ம விஜய் அவர்களும் ஷாலினி அவர்களும் நடிச்சிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு படம் அது வந்த வருடத்தில் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாது. ஏன்னா 2K கிட்ஸ் வந்து பார்க்குறது கஷ்டம். ஆனால் 90s கிட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படமும் நம்ம அஜித்குமார் அவர்களுடைய பெஸ்ட்டு வில்லனிசம் காமிச்ச ஒரு படமுமான வாலி, இந்த 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஆமாங்க, வாலியை பற்றி சொல்லணும்னா நம்ம எஸ்.ஜி. சூர்யா அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம அஜித் அவர்களும் சிவரான் அவர்களும் சேர்ந்து நடித்த படம். அதில் 2 ரோல் பண்ணியிருப்பார். ஒன் ரோலில் சூப்பராக ஒரு நல்ல ஒரு ரொமான்ஸ் நடிகராக கொடுத்துட்டு, இன்னொரு ரோலில் சரியான ஒரு வில்லனிசம் வாய் பேசாமல் இருக்கிற ஒரு கேரக்டரை வெறும் ஆக்ஷனில் மாஸ் பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கமலா தேட்டரில் தான். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கம்மிங் 23 வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.